வாமா. போனை வச்சுட்டு போயிட்ட போல இருக்கு. சரி குடுக்கலான்னு எடுத்தேன். இந்தாமா. தேங்க்ஸ்ண்ணா. வாமா போலாம். ஓகேண்ணா. அண்ணா நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாமா. சரிண்ணா வாங்க போலாம். இந்தாங்க கோ, மிச்சம் வைக்காம சாப்பிட்டுணும். ஓகே ஹனி. மாப்ள அப்படி கொஞ்சம் உட்காருங்க மாப்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி அத்தை, ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம ஈவினிங் பேசலாமே. அட உட்காருங்க மாப்ள, இவ்வளவு சீக்கிரம் போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கையெழுத்தா போட போறீங்க? உட்காருங்க. ஊர்ல எல்லாரும் என்ன பத்தி எது சொன்னாலும் கூட பரவாயில்ல. யாரு என்ன பத்தி என்ன சொன்னா? அப்படி யாராவது எதுனா சொன்னா கூட சொல்லிட்டு போறாங்க, விடுங்க அத்தை. மாப்ள இது மானரோச பிரச்சனை மாப்ள. எப்ப இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தனோ அப்பவே அதெல்லாம் மறந்து போச்சு. இல்ல மாப்ள, அதான் பிரச்சனையே. நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்களா? அதான் நம்மளுக்குள்ள பேசி ஒரு முடிவெடுத்துடலான்னு. புரியலையே, இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? புரியலையாக்கோ? இந்த பக்கிங்க ரெண்டும் சேர்ந்து நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுங்களாம். அது ஓகே டார்லிங். இந்த வீட்டுக்கு சோத்துக்கு இருக்க ஒரே இன்கமிங் சோர்ஸ் மீ ஒன்லி. நாமளும் வெளில போயிட்டா சோத்துக்கு வாட் நெக்ஸ்ட்? பாத்தீங்களா மாப்ள, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்களே? மதி சோமுவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்கிறக்காக நான் இங்க போராடிட்டு இருக்கேன் மாப்ள. ஏன் நாங்க இந்த வீட்ல இருந்து அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்களா? நீங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு ஃப்ராடு தனத்துக்கும் தான் அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. ஏய் நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இரு. மதி இங்க வர்றதா முக்கியம். நானும் சோமுவும் மதி வீட்டுக்கு போய் அவங்களோட தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது வீட்டோட மாப்பிள்ளையா வீட்டோட மாமியாரா? பாரு, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. நானே கஷ்டப்பட்டு போராடி அந்த சந்திராவோட மனசை மாத்தி நடராஜுக்கு பங்களா மாதிரி ஒரு வீட்டை புடிச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த பங்களால பாஞ்சாலி போயிருந்தா தானே அழகா இருக்கும். இவங்க மாமியார்கிட்ட ஒரு புது சேலை வாங்கி கொடுத்தா கூட அதை கிழிச்சுதான் கட்டுவாங்க. அதனால அந்த வீடு நம்மளுக்கு தாண்டி. இப்ப கொஞ்ச நாளைக்கு வேற வீட்டுல இருங்க. நாங்க போய் முதல்ல அங்க தங்கிக்கிறோம். அப்புறமா உங்க 2 பேருக்கும் ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணிடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் முதலாளிக்கு இதை விட பெரிய பங்களாவே இருக்கு. அவர் இங்க வர்றப்பெல்லாம் என்ன பிடிச்சி கண்ணா பண்ணான்னு திட்டிகிட்டே இருக்காரு. ஏண்டா கோவாலே, நமக்கு தான் கடல் மாதிரி பங்களா இருக்கே, புதுசா கல்யாணம் ஆனவனி இங்க வந்து தங்காம எதுக்கு இந்த கேவலமான குடிசையில வந்து தங்கி இருக்கேன்னு என்ன பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நான் இங்க இல்லன்னா நீங்க சோத்துக்கு திண்டாடுவீங்களேன்னு பெரிய மனசு பண்ணி இத்தனை நாளா நான் இங்க தங்கிட்டு இருந்தேன். டார்லிங், நம்ம பங்களாவுக்கே போயிடுவோமா? ஆமா ஆமா, பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ் அந்த புறத்துல கொண்டு போய் தங்க வைக்க போறாரு. அண்ணே இன்னொரு தடவை ஏதாவது பேசினா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. நீ ஏன் கோபப்படுற சித்தோ? முதலாளி வீட்டுக்கு போறத பத்தி இவரு நக்கலா பேசுறாரு. எனக்காவது முதலாளின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு முதலாளியே இல்ல. மச்சான், வேலை கிடைக்கலங்கிற வார்த்தையே இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. ஒருத்தனை பார்த்து வேலை வெட்டி இல்லன்னு கிண்டல் பண்றதுக்கு கூட இன்னொருத்தவனுக்கு நேரமே இல்ல. ஏன்னா அவ்வளவு வேலையா இருக்கு. ஐயோ கோ, இதுங்க கிட்ட இதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு உங்களுக்கு டியூட்டி டைம் ஆகுது, கிளம்புங்க. ஆமாமா, ஓகே. அப்புறம் கோ, எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. ஆன் தி வேல என்ன டிராப் பண்ணிடுங்க. பாத்தியம்மா எவ்வளவு பேச்சு பேசுறான் பாரு. டேய், நீ அந்த மாதிரி தான்டா நடந்துக்கிற. ஏமா, அவங்க முன்னாடி நீ என்ன மட்டம் தட்டி பேசுறதுனாலதான் அவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. டேய், அவன்லாம் ஒரு மனுஷன், நீயும் பேசிக்கிட்டு இருக்கியா? சரி, நான் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன சரியான லூசுமா நீ? இப்ப அங்க போய் என்னமா பண்ண போற? அதுக்கு பதிலா பார்லருக்கு போலாம்ல. ஆமாமா, அங்க போனா மதிய பார்த்த மாதிரியும் இருக்கும், பார்லருக்கு எவ்வளவு பணம் வருதுங்கறத தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். டேய், எனக்கு புத்தி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு வேலைக்கு போற வழியை பாரு. சித்ராவோட புருஷன்லாம் உன்னை பார்த்து கிண்டல் பண்ற அளவுக்கு இருக்க. நீயும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு ஒரு 2 முழம் பூ வாங்கி கொடுத்துருக்கியா? அதை மட்டும் நீ செஞ்சிருந்தீனா இந்நேரம் மாதிரி எப்பவோ உன் காலை சுத்தி சுத்தி வந்திருப்பா. பெருசா எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டான். ஆளப்ப
சஞ்சய், அப்பா கிட்ட சொன்னா கார் எடுத்துட்டு வந்து கூட்டு போவாரு. ஒண்ணும் தேவையில்ல. வெளியே வந்ததும் ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு என்கிட்ட சொன்னாரு. இப்ப நான் ஃபோன் பண்ணலனா என்ன இப்ப திட்டுவாரு. நீங்க சஞ்சய், பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? இரு சஞ்சய், நான் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். சஞ்சய், ஆட்டோ வந்துருச்சு, வா போலாம். போங்க. சஞ்சய், எனக்கு கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அங்க போயிட்டு நான் அப்பா கிட்ட அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். வரட்டா? சரி. ஓகே. இந்தாங்க. சஞ்சய், டேய். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய். வாடா, வா. எப்படிடா இருக்க? வா, வந்து உட்கார், வா. என்னடா ஆச்சு? என்னப்பா சஞ்சய், நீ ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. பாருங்க, எப்படி இருந்த என் புள்ள எப்படி ஆயிட்டான் பாத்தீங்களா? சஞ்சய், எப்படி பாருக்கு? ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைங்க குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்றது, அராஜகம் பண்றதுன்னு இருக்கிறப்போ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நீ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சேடா. ஏய், ஏன் இப்படி அழுது வடிஞ்சிட்டு இருக்க? பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி நல்ல சாப்பாடு போடு போ. பாப்பா, ஆமாப்பா, நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு உள்ள பாப்பா. எதை மறக்க சொல்றீங்க? அத்தனை பேர் முன்னாடியும் போலீஸ் சட்ட காலரை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அதை ஈஸியா மறந்துட முடியுமா? பத்திரிக்கை டிவின்னு போட்டு நாரடிச்சிட்டாங்க. இனிமே சாகுற வரைக்கும் இந்த அசிங்கம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும். டேய், யார் மூஞ்சிலையும் முழிக்க முடியாது. இதோட என் லைஃப் முடிஞ்சு போச்சு. எதுக்கு சஞ்சய் இப்படி பேசுற? உன்னை நான் அப்படி விட்டுருவேனா? அதான் விட்டீங்களே. 2 நாள் ஜெயில இருக்கப்பட்டீங்களே. என்ன செய்ய முடிஞ்சது உங்களால? டேய், இல்லப்பா, அது வந்து தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. சாவுறது ஒண்ணுதான். ஐயோ, டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க? நானே இப்பதான் வலது கால் எடுத்து வச்சு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கேன். அதுக்குள்ள இப்படி அபசகுணமா பேசுறீங்களே. போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இவளை யார் உள்ள விட்டது? என்னங்க பேசுறீங்க? நான் இங்க வந்ததுனால தான் உங்களை வெளியே விட்டுருக்காங்க. ஆக்சுவலா நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க. நான் மிஸ்ஸஸ் சஞ்சய் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சேஃபா இருக்க முடியுமா, இல்லனா ஜெயில தான் இருக்கணுமா? பாட்டி, என்னடா இந்த பொண்ணு அதிக பிரசங்கித்தனமா பேசுறாளேன்னு நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. உங்க பேரை 2 நாள் ஜெயில இருந்ததுக்கே பாருங்க எப்படி டல் ஆயிட்டாருன்னு. ஜெயில இருக்கிற கொடுமை என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும் பாட்டி. ஏன்னா நானும் தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சிருக்கேன்ல. நீங்க என்ன பண்ண முடியும்?
ஆமா சஞ்சய், என் மேல கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளினீங்க, நான் ஜெயிலுக்கு போனேன், எல்லாம் ஓகே. ஆனா கஞ்சா கேஸ் போடணும்னு எப்படி தோணுச்சு? நான் எதுக்கு இப்படி கேக்குறேன்னா, உங்களுக்கும் கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்படி ஒரு பழக்கம் இருந்தா ஓப்பனா சொல்லிடுங்க சஞ்சய். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்த்து சரி பண்ணிடலாம். இங்க பாருங்க சஞ்சய், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் இல்ல? நான் அதுக்காக தான் சொல்றேன். உங்களை எல்லா கெட்ட பழக்கத்துல இருந்தும் மீட்டு நான் கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். வாய மூடு. நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. உண்மையிலே இந்த பொண்ணு சஞ்சயை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவான்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நல்ல வாயில வந்துரும். பேசாம போயிடுங்க சொல்லி. இப்ப நான் என்னடி சொல்லிட்டேன்? இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? போடி. அத்தை, அப்ப நான் கிளம்புறேன் அத்தை. ராமர் இருக்கிற இடம் தானே சீதை காயோத்தி. என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு தனி ரூம்ல தங்கணும்? அவர் ரூம்க்கே போறேன். இனிமே இந்த ஏசி ரூம் உங்களுக்கு தான். நான் வரேன். ஹாய் புருஷா. ஏய், இங்க எதுக்குடி வந்த? என்ன சஞ்சய், ஒரு பொண்டாட்டிய பார்த்து புருஷன் இப்படி கேட்கலாமா? சாரி மை டியர், நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. திவாகர் வீட்ல இருக்கிறப்போ நீ எப்படி எல்லாம் கெஞ்சின. சரி போனா போது, பாவம் கெஞ்ச விட வேணான்னு பார்த்தா, ஹே இருப்பா இருப்பா, அதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் பாப்பாங்க. நீ அவசரப்படாத, நான் சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன். இதுதான் சஞ்சய் உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். இல்லன்னு தெரிஞ்சா உடனே கோவப்படுற பாத்தியா? ஏய், சீ, படி. அப்படிலாம் நீ என்னையவோ நான் உன்னையவோ விட்டு போயிட முடியாது. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு போலீஸ் சட்டம்னு எல்லாருமே முடிவு பண்ணியாச்சு. ஓ, நீ அப்ப ஜெயில இருந்தல, உனக்கு தெரியாதுல்ல? என்ன பண்றது? இனிமே நீ என்ன வேணான்னு ஒதுக்கிடவே முடியாது. நாம சேர்ந்து வாழணுங்கிறது காலத்தோட கட்டாயம் சஞ்சய். இங்க பாரு, நீ நினைக்கிறது மட்டும் சத்தியமா நடக்காது. நீ எவ்வளவு ஃபீல் பண்ண போறான்னு பாருடி. உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி. அட போப்பா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. திவாகர் வீட்ல இருந்தப்ப நடந்ததெல்லாம் நீ மறந்துட்ட. ஆனா நான் மறக்கல. இப்ப இப்படிதான் பேசுவ. கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஓடச்சி படி. குட்டி குட்டி. என்னம்மா? மதி எங்கம்மா? பார்லர் கிளம்பிட்டு இருக்கா. நீ போல. நான் அப்புறம் தாம்மா போவேன். சரி இந்தா, இதுல சிறுக்கு தண்ணி காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். இதைத்தான் அவ குடிக்கணும். இதை அவகிட்ட கொடுத்து எடுத்துட்டு போ சொல்லு. ஹேமா, நீ குடுக்க மாட்டியா? விளையாடுறதுக்கு இது நேரமா குட்டி? அவ போயிட்டு போறா, கொண்டு போய் கொடு. அதேதாம்மா நானும் கேக்குறேன். நீங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னவோ இதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கீங்க. போமா, போய் கொடுமா. ஏன் குட்டி இப்படி பண்ற? எடுத்துட்டு போ. அப்போ நீ இனிமே மதிக்கிட்ட பேச மாட்ட, அப்படித்தானே? ராத்திரி அவ அம்மானு கூட பார்க்காம என்ன பேச்சு பேசினா பார்த்தல.
மா அதெல்லாம் விடுமா. மதி கிட்ட நீ பேசுவியா மாட்டியா? நானா மாட்டேங்கிறேன். நான் போய் ஏதாவது கேட்டா அதுக்கும் கத்துவா. எதுக்கு வம்பு? மா நிஜமாவா சொல்ற? ஆமா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சும்மா போ குட்டி, போ போ. மதி இந்தா. என்ன இது? நீ சீரக தண்ணி தான் குடிக்கணும்னு உங்க அம்மா உனக்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஏய், அத உங்க அம்மாட்டியே கொண்டு போய் கொடு. ஏய், உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் என்ன மீடியேட்டரா? நீ தானே பாட்டில வாங்கிட்டு வந்த. மதி, காலையில சாப்பிடாம வேற போற. இத வாங்கிட்டு போமா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லி சூர்யா. ஏய், ரொம்ப ஓவரா பிக் பண்ணாத. அதான் அவங்களே வந்து பேசுறாங்கல்ல. நில்லு. இந்த பாட்டில் உனக்கு வேணுமா வேணாமா? ரொம்ப தான் அக்கறை. மதி, நீ என்ன கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ணிக்கிற? இதுல அக்கறைலாம் இருக்கு நீ யார் சொன்னா? இனிமே அம்மா உன்கிட்ட பேச மாட்டாங்களா? உன்னை நினைச்சு மிரண்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லு. என்னை விட மத்தவங்க தானே அவங்களுக்கு முக்கியம். அவங்களே போய் பாத்துக்க சொல்லு. மதி, மக்கு குடி. திவ்யா, நான் பார்லருக்கு போயிட்டு வந்துடுறேன். மதி, இதை எடுத்துட்டு போயிடுமா. மதி, என்ன சத்த? மதி என் மேல கோச்சிட்டு போறமா. அண்ணி, அது செல்ல சண்டை அண்ணி. செல்ல ஒன்னாலதான். மா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. சரி கூட, நான் போறப்ப கொண்டு போய் கொடுத்துறேன். சரி திவ்யா, அம்மா என்னமா சொன்னாங்க? பாக்கணும் போல இருந்துச்சுன்னு சொன்னாங்க அத்தை. இருக்கத்தானே செய்யும். ஆமா, அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்கம்மா. நீங்க ஏன் சின்னதா ஒரு வீட்ல இருந்து சிரமப்படுறீங்க? வாடகைக்கு ஒரு வீடு பாக்குறேன், எல்லாரும் அங்க தங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. நானும் முதல்ல சரின்னு சொல்லிட்டேம்மா. அதுக்கப்புறம் வரப்போ திவ்யாவோட அண்ணன் ஒரு மாதிரி பேசினாருமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. அத்தையை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே வீட்டோட மாப்பிள்ளைங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க அண்ணன் வெற்றி தான் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா தானே கேலியா பேசுவாங்க. எங்க தெருல ஒரு வீடை பார்த்துட்டு வந்துட்டா கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலாங்கிற கதையா ஒரே தெருல இருக்கிற மாப்பிள்ளை தானே சொல்லுவாங்க. அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா பேசுறாருமா. நாம அவர்கிட்ட வீடை பாருங்கன்னு சொன்னோமா? எதுவுமே தேவையில்லம்மா. இத்தனை வருஷம் இங்கே தானே இருந்தோம், அப்புறம் என்னம்மா? என்னங்க நீங்க இதே என்கிட்ட அங்கேயே சொல்லல? அண்ணன் பேசுனது ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னம்மா, அவன் தான் அவசரப்பட்டு பேசுறானா நீயுமா? சம்பந்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுக்கு நம்ம கவலைப்படுறதுக்காக இவரை பத்தி ஏன் அண்ணா அப்படி பேசணும்? என்னம்மா நீ, சின்ன புள்ளைங்கிறது சரியா தான் இருக்கு. மாமா மச்சினா கிண்டல் பண்ணி விளையாடத்தான் செய்வாங்க. இதுகளமா கொச்சுக்கிறது? தப்பான எண்ணத்தோட சொல்லியிருந்தா இவன் முகத்துக்கு நேரா சொல்லியிருப்பாரா? இது எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. போங்க, உள்ள போங்க. போ நட்ராஜ். போ. என்னாச்சு திவ்யா? நீங்க ஏன் கிட்ட இதை சொல்லாம விட்டீங்க? இத வெற்றி என்ன உங்களை இல்ட்ரேட் பண்ணுது? விடு திவ்யா. அது எப்படி விட முடியும்? என்ன நீ? இல்லங்க, எங்க அண்ணனுக்கு மேல பாசம் இருக்கு சரி, அதுக்காக உங்களை உதாசனப்படுத்த கூடாதுல்ல? இத பாரு, அம்மா சொன்ன மாதிரி அவர் ஏதோ விளையாட்டு கூட சொல்லிருக்கலாம். விளையாட்டுக்கு என்ன வேணா சொல்லாமா? உங்க மேல அவர் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கணும். இத பாரு, தயவு செஞ்சு இதை இஷ்யூ ஆக்காத, விட்டுரு. உங்க அண்ணன் என் மேல பாசம் வைக்கிறது இருக்கட்டும், உனக்கு இருக்கா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அப்ப விட்டுரு. இதுக்கு மேல ஏதாவது நடந்தா பேசிக்கலாம்.